அதே மாதிரி ஒரு ரைட்டராக இருக்கும் பொழுது, ஒரு டைரக்டராக இருக்கும் பொழுது, நம்ம கிளைமேக்ஸை முன்னாடியே தீர்மானிச்சுட்டு ஒரு ஃப்ளோவை உண்டு பண்ணணுமா, இல்லை ஒரு பாயிண்ட்டை கிடைச்சா அதுலேருந்து டெவலப் பண்ணணுமா சார்? அது ரெண்டுமே வரும். ஒரு பாயிண்ட் கிடச்சி அதை டெவலப் பண்ணுறதும் ஒன்று இருக்குது, கிளைமேக்ஸ் கிடச்சி அது டெவலப் பண்ணுறதும் இருக்குது. ஸோ அதோட கண்டென்ட் அது எந்த மாதிரி நமக்கு அதுக்கு ஒரு வரைமுறை கிடையாது. நம்ம இப்படி தான் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுக்க முடியாது. சுப்பிரமணியபுரம் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா கிளைமேக்ஸ்லேருந்து தான் ஆரம்பித்தேன். எனக்கு வந்து கிளைமேக்ஸ் நாட் வந்தது, ஒரு ஹீரோயின் வந்து ஹீரோவை கொல்றா, இதுதான் கதை, இதுதான் நாட் எண்டில் வந்து ஹீரோயின் ஹீரோவை கொல்றா அப்படின்றது மட்டும்தான் என்கிட்ட இருந்தது அந்த லைன். அந்த ரிவர்ஸ்லேருந்து தான் நான் அதுதான் கடைசி கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸுக்கு தான் நான் சீன் பண்ணேன். அப்போ எப்படி வந்திருக்கும் என்ன அப்படின்ற ஒரு விஷயம். க்ரியேட்டிவிட்டிக்கு நம்ம எல்லையே கிடையாது. அது இப்படி தான் ஆரம்பிக்கணும், இப்படி தான் முடிக்கணுன்றத நம்ம விஷயத்தை நம்ம சொல்லவே முடியாது. எங்கே இருந்தனாலும் ஒரு ஸ்பார்க் கிடைக்கும், அதான் ஸ்பார்க்குன்றோம். எங்கே இருந்தாலும் ஒரு பொறி தட்டுறது தான். அது எப்படி வேணால் இருக்கலாம். இன்ட்ரோவில் ஒன்று கிடைக்கும், அந்த இன்ட்ரோவில் இருந்து நீங்கள் கதையை எடுக்கலாம், எண்டில் கிடைக்கும். எனக்கு எண்டு கிடச்சிது, ஒரு கிளைமேக்ஸ் கிடச்சிது. அந்த கிளைமேக்ஸை நோக்கி நான் வந்து ஆரம்பத்துலேருந்து எடுத்தேன். இவங்க இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு கதை எழுதி பார்த்தேன். இந்த கதை ஆடியன்ஸுக்கு ரொம்ப ராவாக இருக்குது, இப்போ சொல்ல வேணாம், கொஞ்சம் இது பண்ணுவோன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி வச்சேன். ஒரு ஃபேமிலிக்குள்ளே அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சு அது வரும்போது அந்த அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்தது. அதை நோக்கி அப்படி தான் நான் பண்ணேன்.